காய்கள் தந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கவாத் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈல்டு எடுத்துக்கலாம். ஓகே, நான் என்ன பார்த்தீங்கன்னா கிராப்பு சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காப்பு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன செடி தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆன செடி. எவ்வளோ காய்கள் கொத்து கொத்தாக வச்சுருக்கு நான் அப்படியே செடியிலே காட்டுறேன். ஓகேங்களா, பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்க 10 காய்கள் மேலே இருக்குது. இதோட பழம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கும். ஃபுல்லாக பழுத்து பின்னால் பார்த்தீங்கன்னா நல்லா பேபி பிங்க் கலரில் வரும். நீங்கள் பச்சை அடிச்சு அப்படின்னா ஒயிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக பழுத்து பின்னால் நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஷேடே வரும். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பழம் வரைக்கும் இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் பெரிய பெரிய பழம் இங்கே பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொத்து கொத்தாக இருக்கும். ஓகேங்களா, இது கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் வரும் பாருங்கள். இதெல்லாம் பெரிய பெரிய காய் இங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக காய் இருக்குது. நான் பார்சல் அனுப்பும்போது தம்பி உங்களுக்கு காய்களோடு வருமானு கேட்டிங்கன்னா நான் காயோடு சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸில் எங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனுப்புறதுனால நீங்கள் வந்து காய்களை கூட யாருன்னா பறிச்சிடலாம். செடி வந்து பெஸ்ட்டாக வரும். நீங்கள் வைத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃப்ளவர் எடுத்து உங்களுக்கு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வைக்கணுங்க. நிறைய தண்ணி விடக்கூடாது. நார்மலான தண்ணி மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும். அப்பப்போ நீங்கள் தொழு உரங்கள் மாட்டு எருவு இதெல்லாம் கொடுத்துருந்தா போதும், சூப்பராக வளரும். கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா ரகம்னு எடுத்திங்கன்னாவே மாவு பூச்சி தாக்குதல் வரும். நிறைய பேரோட கேள்வி இதுதான். ஓகேங்களா, என் வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தெளிவாக சொல்லுவேன். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவு பூச்சி தாக்குதல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து வேப்ப எண்ணெய், ஓகேங்களா, நீம் ஆயில் சொல்லக்கூடியது, அப்புறம் லைட்டான ஒரு சோப்பு. ஓகே, நம்ம வந்து உடம்புக்கு போகிற சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை துணி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து தலைக்கு போகிற ஷாம்பாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, அது 2த்தையும் கலந்து இந்த நீம் ஆயிலோட 3த்தையும் கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். அந்த மாவு பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடும். ஓகேங்களா தம்பி, ஏன்னா இப்போ ஒரு டைம் அடித்தா போயிடுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் அடித்தா போகாதுங்க. ஒரு நாள் அடிச்சிங்கன்னா திருப்பி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப் விட்டு தொடர்ந்து ஒரு 5 டேஸ் அடித்து பாருங்கள். அந்த மாவு பூச்சியெல்லாம் அப்படியே பசை மாதிரி ஒட்டியிருக்கோம். அது அப்படியே கருவி போயிடும். ஓகேங்களா, எல்லாமே இதாயிடும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதா மாவு, ஓகேங்களா, நம்ம வீட்டில் செய்கிற மைதா இருக்குல்ல, மைதா மாவு கூட நீங்கள் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அது ஈஸியாக லோவாக எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் சொன்னேன். தைவான் பிங்க் கொய்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட், எல்லாமே பெரிய பிளான்ட், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ். நீங்கள் மொட்டை மேடையில் கூட வச்சுக்கலாங்க. ஒரு 50 கிலோ பேக் இருந்தால் போதும், தாராளமாக அதில் வச்சுக்கலாம்.